திருத்துறைப்பூண்டி பகுதிக்குட்பட்ட திருத்தங்கூர் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நேரடி விதைப்பு பயிர்கள் மூழ்கி பாதிப்பு. விவசாயிகள் கண்ணீர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் திருத்தங்கூர் ஊராட்சி சுற்றியுள்ள பகுதிகளான திருத்தங்கூர், கீராளத்தூர், மடப்புரம், திருக்கொள்ளிக்காடு, திரப்பூச்சி, திட்டச்சேரி, ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் இந்த ஆண்டு சம்பா நடவு பணி மற்றும் நேரடி விதைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். டெல்டா பகுதிகள் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார அனைத்து பகுதிகளிலும் பெருமளவில் சம்பா நேரடி விதைப்பு நடவு பணிகள் வயல்வெளிகளில் மழைநீரில் சூழ்ந்து அழுக துவங்கியிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக திருத்தங்கூர் கிராமப்புற பகுதிகளில் முழுவதும் சுமார் 1000 ஏக்கர் சம்பா நடவு மற்றும் நேரடி விதைப்பு பணியில் ஈடுபட்ட நெற்பயிர்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியிருக்கிறது. மேலும் இதேபோன்று மழை நீடித்தால் மீதமுள்ள அனைத்து பயிர்களும் மூழ்கி முற்றிலுமாக வயல்களிலேயே அழுகிவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏக்கர் ஒன்றுக்கு 10,000ற்கு மேல் செலவு செய்துள்ளதாகவும் கூறுகின்றனர். மேலும் இந்த மழையின் காரணமாக செலவு செய்த தொகையை விட மேலும் செலவு செய்ய நேரிடும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட வயல்வெளிகளை பார்வையிடவில்லை. உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பகுதியில் உள்ள பாசன வடிகால் மதகுகள் சரியில்லாத காரணத்தினாலும் பாசன வாய்க்கால்கள் முழுமையாக தூர் வாரப்படாமல் இருப்பதே நீர் வடியாமல் தேக்கமடைந்து பாசன வடிகால்கள் முழுவதும் வெங்காய தாமரை படர்ந்து காணப்படுவதால் நீர் தேக்கமடைந்தும் நீர் வெளியேற முடியாமல் வயல்வெளிகளில் தேக்கமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். ஒன்றும் அங்கே இல்லை, எல்லாம் காசு கடனுக்கு வாங்கி தான் நாங்கள் செஞ்சோம். தண்ணி மொழிப கிடக்கு சாமி, எங்களை பாருங்க சாமி. நாங்கள் கடனை எப்படி கொடுக்கறது அதை சொல்லுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கம்நாட்டிலையும் பொம்நாட்டுங்க. நான் அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி கொடுத்துருக்குறேன். எல்லாம் தண்ணிக்குள்ளே மொழிப இருக்குங்க. எங்களுக்கு பாட்டி ஏதாச்சும் உதவி செய்யுங்க சாமி. எங்களால் முடியாது சாமி. நாங்கள் எவ்வளோ இதாக பண்ணுறது, எவ்வளோ இதாக போகிறது. இனிமேல் யாரு கொடுப்பா எங்களுக்கு கடன்? அதை சொல்லுங்க சாமி. எங்களுக்கு விளங்க முடியாது, எங்களுக்கு கேட்டு நீங்கள் சொல்லுங்க சாமி. நல்லா இருப்பீங்க. ஆமாப்பா, எங்களை என்ன பண்ண தெரியுங்க. நாங்கள் எவ்வளோதோ கடை வாங்கி உட வாங்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். தண்ணியும் எல்லாம் வெள்ளம் எடுத்து மொழி போய் கிடக்கு. இன்னும் யாருக்கிட்ட போய் கடை வாங்க முடியாது. தண்ணி எப்போ வடியுது, நாங்கள் எப்போ காலம் தள்ளுறது? ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க சாமி. எங்களுக்கு பார்த்து ஏதோ வெடிகளை சுத்தம் பண்ணி கொடுங்க. பூண்டு பணம் நிறைய இருக்குது. மேற்கொண்டும் தண்ணி வடியில் இருக்கு, வேறு வழி இல்லை, மொழி போச்சு. எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க மாதிரி நாங்கள் கேட்டு உங்களை தாழ்மையோடு கேட்குறோங்க.